சேரை பழுப்பில் கலந்து விட்றாங்க. எனக்கு வர்ற பழுப்பில் எங்கேயோ சேறு கலந்து விட்றாங்க. இது மாதிரி அடிக்கடிக்க பண்ணுவாங்க. இது எங்கேருந்து பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இது மாதிரி அடிக்கடிக்க பண்ணுவாங்க. இந்த பாருங்கள், இது நல்ல தண்ணி காலையில் பிடிச்சிது. இப்போ பிடிச்சது பாருங்கள், சேறு கலந்துருக்காங்க. என் பழுப்பில் எங்கேயோ ஓப்பன் பண்ணி அதன் மூலிமா சேறு கலந்து விடுவாங்க. சில நேரத்தில் டிச்சு தண்ணி கூட கலந்து விடுவாங்க. வாமிட் வர மாதிரி இருக்கும் அதில் சமைச்சேன்னாக்கா. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கினாங்க, இதில் தான் நான் சமைக்கிறேன், இதில் தான் ஆள்றேன்னு தெரிஞ்சுக்கினாங்க. ஸோ இது மாதிரி டிச்சு தண்ணி, இந்த சேறு தண்ணியெல்லாம் கலந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணி எனக்கு வர்ற லைனில் இந்த போர்வெல் லைனில் எனக்கு இது மாதிரி டிச்சு தண்ணி கலந்து விடுவாங்க, சேரை கலந்து விடுவாங்க, அப்புறம் அசிங்கத்தை கலந்து விடுவாங்க. அதாவது அசிங்கம்னா என்ன சொல்கிறது, மனிதனுடைய மலத்தை அதில் என்னுடைய லைனில் கலந்து விடுவாங்க. அது எந்த இடம்னு தெரியாது. அது இப்படி பண்ணுறாங்க தான் நான் போர் கனெக்ஷன் உள்ளே இழுத்தேன். 2 முறை 3 முறை அது பழுப்பு உடச்சி போட்டாங்க உள்ளே தண்ணியை. ஸோ நான் நினைக்கிறேன், வெளியில் இந்த தெருவில் கனெக்ஷன் பண்ணுறது நான் லூஸில் கொடுத்து தான் நான் பண்ணுவேன். லூஸில் கட்டி போட்டு அந்த லூஸில் தான் அங்கே போயிட்டு தான் கொஞ்ச நேரம் முன்னாடி என் பக்கத்து வீட்டு மகேஸ்வரி போயிட்டு நின்னா. அதுக்கப்புறம் கேட்டை திறந்தா உள்ளே போனால் பார்த்தா சேராக வருது. ஸோ அந்த பொம்பளை பாருங்கள், துணி ஒன்றனா துணி மேலே யூரின் பண்ணுறது, அப்புறம் யூரினை பிடிச்சி ஊற்றுறது, அப்புறம் மனிதனுடைய கழிவுகளை அதில் ஸ்ப்ரெட் பண்ணுறது, துவச்சி வச்ச துணியில் இது மாதிரி அமக்கலம் பண்ணுறது. இந்த இடத்துல இந்த தண்ணியில் அசிங்கத்தை கலந்து ஒரு நேரத்தில் வாமிட் எடுப்பேன். ஒரு நேரத்தில் இதில் நான் சமைக்கும் போது இந்த டிச்சு தண்ணியை கலந்து விட்ருவா. அந்த டிச்சு தண்ணி சாப்பிட்டு எனக்கு 1 மாதமாக 1.5 மாதமாக மார்செல்லி பிடிச்சிட்டு வாமிட் நல்லாவே இல்லை. அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தா. சரிதான், பக்கத்து தெருவில் போய் தண்ணி பிடிச்சிட்டு சமைப்பேன். மறுபடியும் நான் இதில் நான் யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கின்னு மறுபடியும் போயிட்டு அந்த ஓப்பன் இருக்கிற அந்த என்னுடைய பைப்பில் சேறு கலந்து விட்ருக்கா. இது மாதிரி தான் அடிக்கடிக்க பண்ணுறா இவ. பக்கத்தில் மகேஸ்வரி, அதாவது இந்த அம்மா ஒரு திருநங்க. எங்கள் அண்ணா 100% ஆண்மை இல்லாதவருக்கு அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணி எங்கள் அண்ணனை கொலை பண்ணுறதுக்கு, என்னை கொலை பண்ணுறதுக்கு, எங்கள் அப்பா அம்மா கொலை பண்ணுறதுக்கு, இன்னொரு அண்ணன் கொலை பண்ணுறதுக்காக இந்த அம்மாவை அக்ரிமெண்ட் போட்டு எங்கள் வீட்டுக்கு அனுப்புனாங்க. அதே மாதிரி எல்லாருமே கொலை பண்ணியாச்சு. என்னை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி வர்றாங்க. இவங்க ஆளை மாடியில் வச்சுக்கிட்டு, அந்த பக்கம் 3 மாடியில் ஆள் வச்சுக்கிட்டு இவங்க நான் போகும்போது வரும்போது இந்த இங்கே இருக்கிற பசங்க, அதாவது அவங்களுடைய பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்களும் பைக் ஓட்டுன்னு போவானுங்க. நான் வாட்ச் பண்ணால் எதுனா ஆசிட் அடிக்கிறான்னு பார்த்தா 3 மாடியில் எவனா ஒருத்தன் கல் அடிப்பான், இல்லை ஆசிட் அடிப்பான். இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொம்பளை இப்போ எனக்கு மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு வர்றா. இது மாதிரி தான் என்னுடைய லைனில் ஏன் அவன் உடைச்சா, உள்ளே நான் லைன் எடுத்தேன், ஏன் உடைச்சான்னா அங்கே போயிட்டு நான் தெருவில் போயிட்டு ஃபிட் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் ஆசிட் அடிப்பா. அப்புறம் தண்ணியை ஊற்றியே என்ன பண்ணுவா, எதுனா ஒன்று மண்டை அடிப்பா, இல்லை ஏதாவது அசிங்கத்தை யூரின் எடுத்து மேலே ஊற்றுவா. இது மாதிரி பண்ணிட்டு வருவா இவளுக்கு யார் இப்படியெல்லாம் பண்ண சொன்னதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு யாருக்கா சொன்னாங்கன்னு தெரியாது. இது மாதிரி எனக்கு மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு வரா. பாருங்கள், இது மாதிரி தான். இந்த தண்ணியில் நான் சமைச்சேன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் எங்கேயோ ஓடுறேன், எங்கேயோ ஓடியாடுறேன். அதுக்காக பக்கத்து தெருவில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமா? இதே மாதிரி எனக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு வராங்க பக்கத்து வீட்டு மகேஸ்வரி. பொய்கை புத்தர் நகர். எங்கள் அண்ணன் பேர் ஏழுமலை. ஆளை வச்சு அடித்து சாவ வச்சிட்டா இந்த திருநங்க. 2 குழந்தைங்க எங்கள் அண்ணனை மென்டல் டார்ச்சர் பண்ணி 2 குழந்தைங்க யாருக்கிட்டேயும் தத்தி எடுத்துக்கிட்ட, இல்லீகலாக தத்தி எடுத்து எங்கள் அண்ணனையும் கொலை பண்ணி எங்கள் அம்மாவுக்கு செத்த சட்டிட்டு வாங்கி உயிரோடு இருக்கும்போது எல்லா பணத்தையும் வாங்கிட்டான். இந்த நிலமையில் எங்கள் அம்மா மனு கொடுத்தாங்கன்னு ரயில்வேயில் எங்கள் அம்மாவே வீட்டுக்குள்ளே நோஞ்சி அடித்து இடுப்பெலும்பு உடச்சிட்டா. இவ பொண்ணு பிரியான்றவோ எங்கள் அண்ணனுக்கு போகிறதுக்குள்ள வேறு யாருக்கும் தத்தி எடுத்திருக்காங்க.
எங்கள் அண்ணனுக்கு பிறக்காத பொண்ணு வந்து என் கழுத்து பிடிச்சி அப்படியே தூக்கிட்டா. 3 முறை மேலே தூக்கிட்டா. ஒரு வாரமாக எனக்கு வந்து கழுத்து வலி எடுத்துகிட்டு இருந்தது. இது மாதிரி இந்த பொம்பளை தண்ணியில் இப்படியே கலக்கிறாளே, கேட்குறதுக்கு நாதி இல்லைன்னு தானே இது மாதிரி கலக்கிறா. ரீகார்ட் பண்ணுங்கள்.